friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம நல்ல கமகமன்னு வீடே மணக்கும் தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நல்ல ஒரு சவுத் இந்தியன் மீல்ல நல்ல அந்த லஞ்ச் மெனுவில் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக சுட சுட ரசம் இருந்தால் போதுங்க. ரொம்ப நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ரசம், இங்கே நல்ல ஒரு தக்காளி ரசம், அதுவும் நல்ல மிளகு சீரகம் அந்த பெருங்காய வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படின்னா ரொம்ப ஒரு குயிக்கான ரெசிபிங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். ரசம் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஹெவி மீல் சாப்பிட்ருந்தாலும் கொஞ்சமாக அந்த ரசம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம அதை ஜீரணத்தை அதிகப்படுத்தி விட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாமல் ஜீரணம் செய்ய உதவும். ஸோ வாங்க சட்டுன்னு ஒரு ரசம் வச்சிடலாம். இப்போ இங்கே தக்காளி ரசம் செய்ய போகிறோம். ஸோ தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், புளி கம்மியாக சேர்க்கணும். இங்கே 4 பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். இது போதும், புளி கம்மியாக இருந்தால் போதும். அது நல்லா நாரெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டேன். இப்போ இந்த தக்காளியை நம்ம கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு ஒரே நிமிஷம் அப்படியே ஓட்டி எடுத்துடலாம். ஸோ சீக்கிரமாக நம்ம தக்காளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக அப்படியே கட் பண்ணிடலாம். இதை அரைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப அந்த பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸ்பீடாக அப்படியே கட் பண்ணி போட்டு விட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்த புளியும் சேர்த்து விட்டுட்டேன். இப்போ நல்லா அதை அரைச்சாச்சு. ஸோ தக்காளி புளி சேர்த்து நல்லா அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரசம் வைக்கிறோம். இதை ரசம் வைக்கிற பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டேன். அடுத்தது இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது இதில் மற்ற பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 6-7 பல் பூண்டு கார்லிக் நல்லா தட்டி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்து விட்டுறேன். அடுத்தது நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அப்படியே சேர்த்து விட்டாச்சு. அடுத்தது நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு உள்ளே போட்டு விட்டுடலாம். கொத்தமல்லி இலை அதிகமாக சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அடுத்தது ரசப்பொடி. இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்க்க போகிறேன். ஸோ இந்த ரசப்பொடி எப்படி செஞ்சதுன்னா 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு 2 துண்டு நல்ல பெருங்காயம், கட்டி பெருங்காயங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இது தாங்க இந்த ரசப்பொடியில் சேர்த்துருக்குது. ஸோ இதை நல்லா பொடிச்சு எடுத்தால் ரசப்பொடி. ஆக்சுவலி நான் ரசப்பொடி மொத்தமாக செஞ்சு வச்சுப்பேன். ஸோ அதிலேருந்து நான் தேவையானப்போ ரசப்பொடி எடுத்துப்பேன். அப்படி மொத்தமாக செய்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மசாலா பொடி ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா வாசனையான ரசம் நீங்கள் வைக்கலாம். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ்வில் வச்சு விட்டு கொதிக்கிறதுக்கு விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நுரைச்சி கொதித்து வரும்போது தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அங்கே கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. இங்கே தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விடுவோம். அதில் ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாம். ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுவும் நல்லா பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இங்கே தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ரசமும் நல்லா நுரை கட்டி கொதிக்க ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நுரைச்சி கொதிக்க ரெடியாக இருக்கும்போது நம்ம தாளிப்பு ஆட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஒரு கையளவு சேர்த்து விட்டுறலாம். ரசம் அதிகம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு நல்ல கமகமன்னு வாசனையோட தக்காளி ரசம் சும்மா குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபிங்க இது. 5 நிமிஷத்தில் நம்ம ரசம் வச்சு இறக்கிடலாம். ஸோ நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்படி ஜம்முன்னு மணக்க நல்ல இந்த தக்காளி ரசம் வச்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். 100% சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸ் வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.